வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக டெல்லியிலிருந்து மக்கள் செய்தியாளர் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க இந்திரகுமார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். டெல்லி எலெக்ஷன்ஸ் இப்போ ரொம்ப பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. ரெண்டு தரப்பு அல்லது மூணு தரப்புல இருந்துமே மாறி பயங்கரமான அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பாஜக பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ராகுல் காந்தியும் கூட மகளிர் உரிமை தொகை, சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல விஷயங்களை அறிவித்திருக்கிறார். இதுல இந்த கட்சிகளினுடைய பிரதான வாக்குறுதிகளாக நீங்க எதை பாக்குறீங்க? அனைவரும் போக்கஸ் பண்ற ஏரியா என்னவா இருக்கு? இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குறிப்பிட்ட பிரச்சார முறைக்கு எதிரானவங்க. அது என்னன்னு நீங்க கொஞ்சம் அசியூம் பண்ணுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் வெளியிடக்கூடிய அறிவிப்புகளை அவங்க விமர்சிப்பாங்க கடுமையா, பிரதமர் உட்பட. அது என்ன விஷயத்துக்காக அவங்க எதிர்ப்பாங்க? இலவசங்களை கொடுக்கக்கூடிய இலவச நலத்திட்டங்கள், கட்டணம் இல்லா நலத்திட்டங்கள். எக்ஸாக்ட்லி. இப்ப அததான் கடுமையா விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அதே இலவசங்களை தான் இன்னைக்கு டெல்லி தேர்தலுக்காக அள்ளி வீசியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இத பாரதிய ஜனதா கட்சி அவங்க கிட்ட நம்ம கேட்கும் பொழுது, எங்க எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அந்த ஆயுதத்தை தான் நாங்களும் எடுப்போம் அப்படின்ற மாதிரியான பதில்களை சொல்றாங்க. இது எப்படிப்பட்ட பதில்னு தெரியல. சோ கடுமையான இலவச அறிவிப்புகள் அப்படின்றது டெல்லியில பிரதானமா இருக்கு. போட்டி போட்டுக்கிட்டு 2 ரூபாய், 6 ரூபாய், 8 ரூபாய்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்க 2500 ரூபாய் மகளிருக்கு நாங்க மாசம் மாசம் கொடுப்போம்னா நாங்க 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி அனௌன்ஸ் பண்றாங்க. தீபாவளி மாதிரியான சில பண்டிகைகளுக்கு இலவச சிலிண்டர்கள் கொடுப்போம் அப்படின்னா உடனடியா அப்படின்னா நாங்க வருஷம் ஃபுல்லா 500 ரூபாய்க்கு நாங்க சிலிண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு இப்படி போட்டி போட்டுக்கிட்டு இலவச அறிவிப்புகளை கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம டெல்லி முழுக்க பார்க்க முடியுது. இந்த அறிவிப்புகள், தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றதுல லீட்ல இருந்தது முதல்ல ஆம் ஆத்மி கட்சி தான். ஏன்னா அவங்க இப்ப இல்ல, கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு உடனேயே ஒவ்வொரு அறிவிப்புகளா, தேர்தல் அறிவிப்புகளா வெளியிட்டு ரொம்ப கேம்பெயின் ரொம்ப ஸ்ட்ராட்டஜியா அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இடையில இந்த மாதிரியான பாரதிய ஜனதா கட்சியுடைய இலவச அறிவிப்புகள் நம்ம எதிர்பார்க்கவில்லை. ஏன் அவங்களுக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரால அவங்களுக்கு அது பெரிய அளவுல கை கொடுத்துருந்துச்சு. பெண்களுக்கு மாத தொகை கொடுக்குறோம் அப்படின்ற அந்த லக்கிடி பெயின் திட்டம் அவங்களுக்கு வரலாறு காணாத பெரிய வெற்றி அவங்களுக்கு ஈட்டி தந்தது. அது ரொம்ப சுலபமாகவும் இருக்கு. அதனால டெல்லியிலையும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா மகாராஷ்டிரா தேர்தல், அதே நேரத்துல ஜார்க்கண்ட் தேர்தல். மகாராஷ்டிரால இலவசங்களை அறிவிச்சு அவங்க தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட்ல லோக்கல் இஷ்யூ வச்சு ஹேமந்த் சோரன் ஊழல் குற்றவாளி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்க கொண்டு போனாங்க. பட் வெற்றி அவங்களுக்கு மகாராஷ்டிரால தான் கிடைத்தது. சுலபமா இருக்கு. அதை டெல்லியிலையும் தொடரலாம் அப்படின்றதுக்கான அறிவிப்புகள். மூன்றாவது, நீங்க காங்கிரஸ் பத்தி கேட்டீங்க. உண்மையா சொல்லணும்னா ஒரு 10-15 நாட்களா தான் காங்கிரஸ் டெல்லி தேர்தல்ல கண்ணுல தெரியக்கூடிய அளவுக்கே இருக்கிறாங்க. அதுவும் ராகுல் காந்தியோடைய பிரச்சார முறை அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் இருக்கிறாங்க. தவிர அவங்களுடைய பிரசன்ஸ் அப்படின்றது இல்லாமதான் இருந்துச்சு. சோ வாக்குறுதிகள்ல இவங்க கொடுத்த வாக்குறுதிகளுடைய கலவையா பார்க்கணும். நாடாளுமன்ற தேர்தல்கள்ல கொடுத்த வாக்குறுதிகளுடைய ஒரு நீட்சியாகவும் டெல்லிக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க குறிப்பிடும் போது எதிரிகள் ஆயுதத்தையே தாங்களும் எடுப்பதா சொன்னீங்க. ராகுல் காந்தி ரொம்ப நாளா சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டுட்டே இருக்காரு. அப்ப அது குறித்து பாஜகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? அது அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த தேர்தல் களத்துல? இல்ல, நீங்க நேரடியா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுன்றது அது ஒரு பெரிய ஆயுதம். யாராவது ஒருத்தர் மட்டும் தான் தூக்கக்கூடிய ஆயுதம். அதை காங்கிரஸ் கட்சி தூக்கிட்டாங்க. பட் ஆனா அதுக்காக பாரதிய ஜனதா கட்சியும் சும்மாவும் இருக்க மாட்டாங்க. அந்த ஓபிசி வாக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கன்சாலிடேட்டான ஒரு வாக்கு. ஏற்கனவே நம்ம ஹரியானாவில பார்த்திருந்தோம். இந்த வாக்கெடுப்பு மாதிரியான விஷயங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரியான விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனாலதான் கடைசி நேரத்துல ஓபிசி பிரிவை சேர்ந்தவங்களுக்கான முக்கியத்துவம் வழங்குறது, முதல்வரை மாற்றினது, இந்த மாதிரியான விஷயங்கள். டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்படவே இல்லை. இங்கே எதை பொறுத்த வரைக்கும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயம்,
டெல்லியில் ஒரு முதல்வர் வருகிறார், பாரதிய ஜனதா கட்சி வென்று ஆட்சியை பிடிக்கிறது என்றால் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் முதல்வராக அமர்வார். சோ இவங்க எடுக்கக்கூடிய ஆயுதத்துக்கு இன்னொரு மறு ஆயுதமா நாங்க பதவியை கொடுத்துருவோம், முதல்வர் பதவிக்கு அதிகாரத்தை கொடுத்துருவோம் அப்படின்ற அந்த ஒரு புள்ளியில பாரதிய ஜனதா கட்சியை நேருக்கு நேரா சந்திக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல நீங்க குறிப்பிட்டது போல ஆளுங்கட்சியாக ஆம் ஆத்மி இருக்கிறது. தொடர்ந்து அவங்க எலெக்ஷனுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நாங்களும் அங்க வந்திருந்தோம். பெரிய அளவுக்கு ஆம் ஆத்மிக்கு செல்வாக்கு இருப்பது போலத்தான் அந்த கள சூழல் எல்லாத்திலையும் பார்க்க முடிந்தது. மக்களுமே பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள், நாம் பார்த்த இடங்கள்ல கூட. ஆனா ரிசல்ட் அப்படியே தலைகீழாக இருந்தது. பிஜேபிக்கு பெரிய ஆதரவு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்தது. அது இதுல ரிவர்ஸ் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நாடாளுமன்ற தேர்தலை இந்த மக்கள் அணுகிறது ஒரு மாதிரியும், சட்டமன்ற தேர்தலை அணுகிறது ஒரு மாதிரியும் அப்படின்றத எப்பவுமே பார்க்க முடியுது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாநகராட்சி தேர்தல் நடந்துச்சு. 25 ஆண்டுகளாக அந்த மேயர் பதவிய மாநகராட்சிகளை தங்கள் கோட்டையா வச்சிருந்தாங்க. ஆட்சியில 15 வருஷம் இல்லைனாலும் மாநகராட்சி தங்கள் கைவசம் வச்சிருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆம் ஆத்மி தான் கட்டி பறிச்சிருந்தாங்க. அது நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்ல நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அப்படியே அது ரிவர்ஸ் ஆயிருந்தது. சோ இந்த கணக்கீடுகள் அப்படின்றது எப்பவுமே மாறக்கூடிய விஷயம்தான். அந்த வாக்குகள் மோடி முகத்தை முன்வைத்து பெறப்பட்ட வாக்குகள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி யாரை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்றதுல ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த பக்கம் ஒரு ஒரு பெரிய பிகரா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஈக்குவலா நீங்க மோடியை வைக்க முடியாது. அது மோடியை கிட்டத்தட்ட டீகிரேட் பண்ற மாதிரியும் ஆயிடலாம். அதனால ஈக்குவலான ஒரு நபர் தேவைப்படக்கூடியது பாஜகவுல இருக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு அப்படி ஒரு நபரை சுட்டி காட்டக்கூடிய தேவையோ இடமோ பாரதிய ஜனதா கட்சிக்கு சுமூகமா இல்லை. யாரை கொண்டு வருது? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் நாடு முழுக்க தெரியக்கூடிய டால் லீடர். அந்த டால் லீடரை தாக்குறதுக்கு, அவருக்கு ஈக்குவலா சமமா வச்சு பாக்குறதுக்கு ஆள் இல்லை. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் அந்த விஷயங்கள்ல, அதனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற ஃபிகரை உடைக்கணுன்றதுக்காக தான் தேர்தல் பிரச்சாரங்கள் முழுக்க நீங்க கட்டமைக்கிறது. ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிரான கட்டமைப்பா நீங்க அதை பார்க்கவே முடியாது. முழுக்க முழுக்க அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற அந்த தனிநபர் பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்ட்டு இந்திரகுமார் எல்லாருமே தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேருக்கு அண்ணா ஹசாரே மேல என்ன ஒரு பெரிய பாசம் இருக்கும்னு தெரியாது. அவரை எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவர் எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாருன்ற மாதிரியான விஷயங்கள். தமிழ்நாடு மக்கள் குஜராத்ல எங்கோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய அண்ணா ஹசாரே கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ அண்ணா ஹசாரே சீனுக்கு வந்திருக்கிறாரு. இன்னும் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாரம் காலம் கூட இல்ல. அண்ணா ஹசாரே ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் என்னுடைய ஃபாலோவரா தான் இருந்தாரு, அவருக்கு நான் கண்ணியத்தையும் உண்மையும், எப்படி என்னோட சொல்றேன், அவருக்கு நான் கண்ணியத்தையும் உண்மையும் நான் கத்துக் கொடுத்திருந்தேன். ஆனா காசு விஷயத்துல கவனம் செலுத்தி நான் சொல்லி கொடுத்த பாடத்தை எல்லாத்தையும் மறந்துட்டாரு, இது ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை அண்ணா ஹசாரே கொடுத்திருக்கிறாரு. பள்ளின்ற மாதிரி இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அத்தனை முன்னணி தலைவர்களும் மத்திய அமைச்சர்களும் அவருடைய அந்த பேட்டியை போட்டி போட்டுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ணா ஹசாரே ஏன் பேசினாருன்றதுக்கான நோக்கம், டெல்லி எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேச வேண்டிய நோக்கம், இதுக்கு முன்னாடி எந்த கட்சியுமே ஊழல் செய்யாம இருக்காங்களான்ற மாதிரியான கேள்விகள் இருக்குது, எத்தனையோ இருக்கு. ஆனாலும் கூட தேர்தலுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி குறிப்பிட்டு இப்படியான ஒரு வார்த்தையை அண்ணா ஹசாரே எழுப்புகிறார் என்றால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமத்தை குஜராத் மக்கள் புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா தமிழ்நாடு மக்கள் நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்கன்னு நிச்சயமா சொல்லலாம். இல்ல, தமிழ்நாட்டுல இன்னைக்கு அண்ணா ஹசாரே யார் அப்படின்றது உடைக்கப்பட்ட தேங்காயாக வெளிப்படையாக தெரிந்த ஒரு விஷயம்தான். டெல்லியில அண்ணா ஹசாரேவுக்கு இன்னமும் செல்வாக்கு இருக்கிறதா? அவருடைய வார்த்தைகளை, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை வளர்த்து விட்ட ஒரு நபர் இவங்களை பத்தின ஒரு சிம்பிளான தியரியா மட்டும்தான் இருக்கிறார் இப்போதைக்கு நாங்க பாக்குற வரைக்குமே. ஆம் ஆத்மி கட்சியை தாக்கணும், அரவிந்த் கெஜ்ரிவாலை தாக்கணும் அப்படின்னா அதற்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருவியா அண்ணா ஹசாரே இருக்கிறார் அப்படின்றது உறுதியா சொல்லலாம். ஏன்னா அண்ணா ஹசாரே குழுவில இருந்துதான் இவங்க எல்லாருமே வந்தாங்க. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட வெளியே வந்த கிரண் பேடி ஏன் இப்போ அவங்க கூட இல்ல? இந்த மாதிரியான கேள்விகளை முன்வச்சு குமார் விஸ்வாஸ் மாதிரியான முக்கிய நிர்வாகிகள் ஏன் ஆம் ஆத்மி கட்சியை விட்டு போனாங்க இப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பி தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி மீதும்
அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலோ ஆம் ஆத்மி கட்சி தான் இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல ஒரு கட்சி முதலா ஒரு ஒரு சார்ஜ் ஷீட்ல பேர் சேர்க்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்குதுன்னா அது ஆம் ஆத்மி கட்சியா தான் இருக்கிறாங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கட்சியாவும் மாறிட்டு வராங்க. ஆனா அட் த சேம் டைம் அந்த ஊழல்வாதிகள்னு இவங்க சுட்டிக்காட்டின நபர்கள் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பிரிஞ்சு எங்க போறாங்க அப்படின்றதுக்கான கேள்வியை முன்வைக்க வேண்டியதா இருக்கு. மிக குறிப்பா சொல்லணும்னா, டெல்லியுடைய முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் கைலாஷ் கெலாட் அவர் மீது பாஜக முன்வைக்காத ஊழல் குற்றச்சாட்டுகளே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு அவர் தஞ்சம் புகுந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி. அப்ப இந்த நிலைப்பாடுதான் கேள்விக்குள்ளாக்கப்படுதா இருக்குது. அண்ணா ஹசாரேவோட ரோல் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி எந்த மாநிலத்துல ஆம் ஆத்மி போட்டி போட்டாலும் வாக்குப்பதிவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணா ஹசாரே இருக்கிறார் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்திடுவாரு. ஓகே, வரக்கூடிய கருத்து கணிப்புகள் என்ன மாதிரியாக இருக்கிறது? யார் ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகள்ல கணிக்கப்படுகிறது? இல்ல, நான் ஒரு பத்திரிகையாளனா இருந்தாலும் கூட பத்திரிகைகள் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகள்ல எனக்கு ஒரு துளி கூட நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணமே எடுத்துக்கலாமே, இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பெரும்பாலான கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாங்க? 350க்கு மேல பாஜக. அவங்க 400 சொன்னாங்க, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு 350ன்னு சொன்னாங்க. முடிவுகள் எப்படியாக வந்தது? நான் எப்பவுமே சுட்டி காட்டக்கூடிய விஷயம், மேற்கு வங்கத்துல கடந்த முறை நடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல். அப்ப சொல்லும் பொழுது மம்தா பானர்ஜி மண்ணை கவ்வுகிறார், அவருக்கு எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வி அடையுது, சொந்த கையை வச்சே கண்ண குத்த போறாங்க, சுவீர் அதிகாரியை கொண்டு வந்து விட்டார்கள் பாஜக, இமாலய வெற்றியை பெறப்போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா அங்க அப்படியே நடந்தது தலைகீழ். ஏன் கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடிய எத்தனையோ நபர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, என்னுடைய முடிவுகள்லாம் தப்பா போச்சு அப்படின்ற கடந்த கால நிகழ்ச்சிகளை காமெடி நிகழ்ச்சிகளை நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள்ல நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். அதனால ஆனா களத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர டஃப்பா இருக்கு. டெல்லி மக்கள் எப்படியான முடிவுகளை எடுத்துக்கிறாங்க? கிட்டத்தட்ட 70 லட்சம் 80 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க, அதை சரியா பயன்படுத்தி ஆம் ஆத்மி 11 வருடங்களுக்கு முன்னாடி இங்க ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. இப்பவும் ஒரு வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க. அதை யார் ஃபில் பண்ண போறாங்க? இப்போதைக்கு பாஜக வர்சஸ் ஆம் ஆத்மியில பயங்கர டஃப்பா போயிட்டு இருக்கு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சதவங்க இல்லை அப்படின்னு கடுமையான சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. டெல்லி எலெக்ஷனுக்கு வெளியே ஒரு கேள்வி, நீங்க அதை குறிப்பிட்டதுனால தோணுது. கெஜ்ரிவாலுக்கு இணையாக மோடியை வைத்து பிரச்சாரம் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இடம் ஓரளவுக்கு பாஜக காரர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக அதை அவங்க முன்வைக்கிறாங்க. ஓகே, ஆனா மோடி ரொம்ப நாளா சீன்ல இல்லாதது மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. இது வரைக்கும் அப்படி ஃபீல் பண்ணதில்லை. அவர் எங்க பார்த்தாலும் எங்கும் வியாபித்திருப்பார் அப்படின்ற மாதிரி, காற்றை போல எங்கும் வியாபித்திருப்பார் அப்படின்னு தான் 10 வருஷமா பார்த்திருக்கோம். ஆனா இப்போ அந்த முகம் அதிகமாக தென்படுவதில்லை. டெல்லி வட்டாரத்துல வேற ஏதாவது மாற்றங்கள் நடக்குதா? மாற்றங்கள்னு பார்த்தா வெற்றியோ தோல்வியோ ரெண்டுத்துக்குமே மோடியை தொடர்பு படுத்தி விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விதமான மாறுதல்கள். ஏன்னா அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஜோஷ்ல இருப்பாங்க அப்படின்றத 10 வருஷமா நான் பக்கத்திலேயே இருந்து பாக்குறேன்றதுனால என்னால அதை ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு இப்ப வரைக்குமே முழுமையா சுவையூட்டக்கூடிய வகையில இல்லை அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். இப்போ பீகார்ல நிதிஷ்குமார் சின்ன ஒரு நகர்வு பண்றாருன்னாலும் கூட அவங்களுக்கு இங்க டெல்லியில ஆட்டம் காணுது. ஏன்னா 2-3 மாநில கட்சிகள், எந்த மாநில கட்சிகள் மீது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கசப்பான எண்ணங்கள் இருக்குதோ அந்த மாநில கட்சிகளுடைய தயவால மட்டும்தான் இன்னைக்கு அவங்க நடத்தப்படுறோம், அரசை நடத்துறோம் அப்படின்றதுல அவங்களுக்கு பயங்கர ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இவங்க கொண்டு வரக்கூடியது, இப்ப இன்னைக்கு இவங்க யூசிசி கொண்டு வராங்க, இல்ல வேற ஏதேனும் விஷயங்கள் கொண்டு வராங்கன்னா அது டைரக்டா அந்தந்த மாநில பீகார்லயும் ஆந்திராவிலையும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால நிதிஷ்குமார் நமக்கு தெரியும், இருந்த இடத்திலேயே இருந்துகிட்டே மாறுவண்டா அப்படின்ற மாதிரியான அந்த டயலாகுக்கு பெர்ஃபெக்டா பொருந்தக்கூடியவரு. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேறொரு கூட்டணியில சேர்த்து மீண்டும் முதல்வர் ஆகக்கூடிய ஒரே மனதைரியம் கொண்ட சிஎம் அப்படின்னா இந்தியாவிலேயே இன்னைக்கு நிதிஷ்குமார் தான். சோ அப்படி ஒருத்தர் கூட்டணியில் இருக்கிறாரு பொழுது அவர் எப்படியான ஒரு மனநிலையில வச்சிருப்பாங்க. சோ வெளியே காட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இல்லைன்னு சொல்லலாம்.
ஆனா பயங்கர பிரச்சனைகளோட இருக்கக்கூடியதா நம்ம பார்க்க முடியுது. அதனால நேத்து தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு பிரைம் மினிஸ்டர் மோடி டெல்லியில நேத்து தான் ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. ரொம்ப ஆர்ப்பாட்டமான ஒரு வழக்கமான ஒரு பெரிய பிரச்சாரம் மாதிரி இல்லாம ஒரு நார்மலான ஒரு பிரச்சாரமா தான் முடிஞ்சிருக்கு. ஒரு ரோட் ஷோ பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவுல முன்னெடுக்கப்படலை. அதுதான் தோல்வி. அது மோடியின் முகமா காட்டப்படக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே. அப்ப மோடியின் பிஜேபி என்பது மீண்டும் RSS பிஜேபி ஆகவே பழைய பாணியில் செயல்பட தொடங்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா அதுக்கான மாற்றங்கள் நமக்கு தெள்ள தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அந்த மோடி பிம்பம் அப்படின்றது இன்னமும் மிகப்பெரிய பிம்பமா தான் இன்னமும் இருக்குது. அந்த பிம்பம் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய அந்த தோல்வி, ஆஹ் அவருடைய சொந்த தொகுதியில அவர் பெற்ற வாக்கு சதவீத வித்தியாசம், அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அவருடைய இமேஜ கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது நீங்க அப்படியே டிராஸ்டிக்கா அப்படியே கம்மி பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அதை கம்மி பண்ண தொடங்கியிருக்கு. அதை நிச்சயமா எல்லாருமே உணரவும் முடியும் நம்மளால. எங்க அவர் ஆளையே காணும் அப்படின்றத கேட்கிற அந்த கேள்வியில இருந்தே அந்த ஒரு ஆப்சன்ஸ் மூலியமாவே நம்மளால அதை உணர முடியும். அதை எவ்வளவு தாமதப்படுத்த முடியும், அது இன்னும் கெயின் பண்ண முடியுமான்றத பாக்குறாங்க. சோ அதனால வெற்றி அடைஞ்சா அது மோடிக்கான சமர்ப்பணம், தோல்வி அடைஞ்சா அது பாஜக கூட்டு முயற்சியில தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜில தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.